ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ தான். இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணுறோம். சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கரெக்ஷன் இருக்கும் இந்த வீடியோ எடிட்டிங்கில். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரி, ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மில்ல தான் பார்த்தீங்கன்னா இறங்கும்போது பார்த்தீங்கன்னா எனிமி ஒன்று இருக்க மாட்டான். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டே ஆகும் ஃபைட்லாம். பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சைடுக்கு பார்த்தீங்கன்னா பறந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி வாட்ச் பண்ணுவேன். வாட்ச் பண்ண அடுத்த பார்த்தீங்கன்னா அட்டாக் அடிக்க ஆரம்பிச்சிருவேன். எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம தான் அவசர கோளாறு ரஷ் பண்ணி கிளம்பிடுவேன். போனதுமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுவேன். பட் நம்ம டீம் மேலே பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆகிறா பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த கில்லை பார்த்தீங்கன்னா ஓசி கில்லும் போட்டார். அதுக்கப்புறம் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்து ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா அடிச்சு பார்த்தீங்கன்னா டவுனும் அடிச்சிருவான். ப்ரோ 360 வால் போடுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதறுவேன். தலைவர் பார்த்தீங்கன்னா 360 வால் பார்த்தீங்கன்னா போட்டுருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மேலேயே பார்த்தீங்கன்னா எகிரி குதிச்சு வெளியே வந்து மெடிக்கெட்லாம் போட்டுக்கிட்டு அப்புறம் டவுன் அடிச்ச கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு சரி ஓகே மெடிக்கல் போடுவேன். இதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்டோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? கரெக்டாக மெடிக்கெட்லாம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா தாவி பார்த்தீங்கன்னா மேலே வருவான். அப்படியே அவனை தலையோட பார்த்தீங்கன்னா அடிச்சு டீம் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு கில். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி ஓடி வந்துட்டு இருப்பான். அவனுக்கும் பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடியை போட்டு பார்த்தீங்கன்னா டவுன் அடிச்சிருவோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது கில். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் கில் போட்டிருப்பேன். எத்தனை கில் போகிறோம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். ஓகேவா? ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் தான் லூட்லாம் அடிச்சுக்கிட்டு சரி ரெண்டு ஸ்கேர் இருக்கும் இவங்ககிட்ட. அதை பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிட்டு போயிடலாம். கிளைம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சைலன்சர் வச்சிருப்பான். ஓகே, கிளைம் பண்ண அடிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எனிமி ஓடிட்டு இருப்பான். ஃபுல் டேமேஜ் கொடுப்பான் அவனுக்கு. பார்த்தீங்கன்னா கவராக பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சு தான் ஓடுவான். நம்ம பார்த்தீங்கன்னா துரத்திட்டு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிருவோம். விட மாட்டேன்டா உடனே சவாலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துரத்திட்டே போவேன். போனோடனே இப்போ வால்லாம் போட்டு உஷாராகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிருவோம் ட்ரோகனில். இந்த கிளியும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் கத்தியை வச்சு. ஏன்னா கத்தியை வச்சு கில் கன்ஃபார்ம் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் அதிகமாகும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரேங்க் பூஸ் ஆகும்போது தான் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டீமேட் ஷேடோ ப்ரோ பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்காரு. நம்ம இங்கிருந்து பார்த்தீங்கன்னா டவுன் அடிச்சு முடிச்சு விட்ருவோம். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே கில்லை கன்ஃபார்ம் பண்ணிடுவார். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங் கட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணியிருப்பேன். வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே ஃபைட் பண்ணி முடிச்சு பார்த்தீங்கன்னா கட்ரோல் ஷோ வந்துடுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டே வருவேன். அவன் பார்த்தீங்கன்னா எங்கே தான் ஓடிட்டு இருப்பான் டீமேட் ரிவே பண்ணிட்டு. அதுக்கப்புறம் எல்சிஎஃப்ல தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபைட் போகும். நம்ம பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த எனிமி தான் என் கண்ணுக்கு தெரியும். அவனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அழுத்தி பிடிச்சி பார்த்தீங்கன்னா டவுன் அடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டவுன் அடிச்சு அவனோட கில்லை ஃபஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். எப்போ நீங்கள் டவுன் அடிச்சாலும் சரி ஃபஸ்ட்டு கில்லை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படியே மேலே போனால் ஒரு ஓசி கில் கிடைக்கும். அதை எடுத்துக்கிட்டு இதோட 6 கிலோ பார்த்தீங்கன்னா முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா வால்லாம் போட்டுருக்காங்க. கண்டிப்பாக எனிமி பண்ணி யோசிப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனிமி வருவான். நான் டேமேஜ் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா பயபில் உசாரே வால் போட்டுருவான். நம்ம அப்பயும் ஓப்பனில் தான் உட்காந்துருப்பேன். முடிஞ்சா அடிச்சிடலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். தலையை மட்டும் தான் காட்டுவாங்க. செம்மாடி அடிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் வெயிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுவான். டீமேட் எல்லாமே காலி ஆயிடுவாங்க. பீமசித்தி வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்களை ரிவே பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அட்டாக்கிங்காக போகும். ஓகேவா? வீடியோக்கு வந்து ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரிவே பண்ணிவிட்டு கிளம்புவேன். டீமேட் 2 பேர் தான் தூக்குறது நம்மகிட்ட காயிட்டுச்சு. ரிவே பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பீக் பார்த்தீங்கன்னா போகிறதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மேட் ஏறிட்டு இருக்கேன் வெஹிக்கிள் வச்சு. ஏறிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டில் ஃபைட் போயிட்டுருக்கோம். ஓகே, நம்மளும் போய் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா போகும்போது 2 பேர் இருப்பானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போனோடனே பார்த்தீங்கன்னா டவுன் அடிச்சிருவேன். டவுன் அடிச்சப்போ பார்த்தா டீமேட் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பார்த்தீங்கன்னா எய்ம் பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் லாக் ஆகி பார்த்தீங்கன்னா அவனோட கில்லு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் அவனை கஷ்டப்பட்டு அடிப்பேன். சேம் டவுன் ஆயிரும் 2 பேருமே. அவன் ஜோனில் டவுன் ஆனதுமே ரிவே பண்ண டீமேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேக்கப் பண்ணிட்டாரு. வந்தவொடனே ரிவே பண்ணுறோம்னு சொல்லுவார். ரிவே பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரீம் மேக்கன்லாம் அடிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெடிக்கெட்டில் ஏற்றி விட்டுருவார். அப்புறம் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ஜோனில் போய்ட்டு மெடிக்கெட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் ஒரு சம்பவம் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ட்விஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த மேட்ச்சே. ஓகேவா? நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் என்ன ப்ரோ கடைசியில் இந்த வேலையை ஒருத்தன் பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பண்ணியிருப்பான். 9 கிலோ போட்டான் பாருங்க. சரி போகலான்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எனிமி இருப்பான். அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே அடிப்பேங்க. அடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பிடிச்சிருவான். ஓல்டு பிளேயர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா கையில் குத்தினாலோ இல்லை பேனை விசிறாலோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு தான் முடியலன்னு சொல்லி தான் அர்த்தம். நான் அது தெரியாமல் பார்த்தீங்கன்னா கிராண்டில் குக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருவோம் ஃப்ரெண்டு பிடிக்கிறான்னு சொல்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு ஓகே நம்ம அடிக்க மாட்டான் நம்மள அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு. ஆனால் இவன் தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு பெரிய வேலையை பார்ப்பான். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 அளவு தான் இருக்குது. என் டீம் இடத்துல ஒருத்தர் காலி. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் இருப்போம். அப்படின்னா 5 பேர் தான். ஃப்ரெண்டு பிடிச்சவங்க ஒருத்தர் எனிமிங்க 2 பேர் இருக்கானுங்க. இப்போ பாருங்கள் செம்மையான ஷாட் வைப்பான் பாருங்க. எனிமி எங்கேயோ இருந்து எனக்கு நான் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டேன். என்னடா இப்படி டீர் அப்படிங்கிற மாதிரி ஸ்னைப்பர் பிளேயர் போல. அப்புறம் அவனை பார்த்தீங்கன்னா வால் போட்டு கவர் பண்ணிட்டு மெடிக்கெட்லாம் போடுவேன். மெடிக்கெட்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் டீம்மேட் வருவார். டீம்மேட் பார்த்தீங்கன்னா அடி வாங்குறத வச்சு கண்டுபிடிச்சிருவேன். ஓகே எனிமி இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சம்பவத்தை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அடி வாங்குறாரு. அடி வாங்கினதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிடும். ஓகே அங்கே இருக்கான்னு சொல்லி அவர் வந்து சரியான ஹெட் ஷாட் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கேர் டவுன் அடிப்போம். ஸ்கேர் பிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. டீமேட் லைஃப்ல ஏற்றிடுவார். அப்போ ஷார்ட் ரேஞ்சில் போய் கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் கிளம்பிடுவேன். நான் கிளம்புனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கில்ல தான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். 5 பேரில் பார்த்தீங்கன்னா கில்ல அடிச்சு இப்போ 4 பேர் இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா க்ளோல் பேக்கில் ஒருத்தர் இருக்கான். அவனை பார்த்தீங்கன்னா அடிச்சு பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருவேன் எப்படியும். ஓகேவா? அவனை அடிச்சா பார்த்தீங்கன்னா டீம் ஃபினிஷ் ஆயிரும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கான். இப்போ நான் ஒருத்தன் ஃப்ரெண்டு பிடிச்சவன் ஒருத்தன். இப்போ ஃப்ரெண்டு பிடிச்சவங்கன்னு தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டீமேட் ஹெல்ப் பண்ணிட்டா. அப்போ 4 பேர் இருக்கிறோம். திரும்ப இப்போ 2 பேர் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்கானுங்க. ஓகே காசு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2 பேர் அடிச்சு பார்த்தீங்கன்னா முடிச்சு பாயாவும் போட்டுருவோம். 13 கில் பார்த்தீங்கன்னா நான் தான் அடிச்சிருப்பேன்.
வீடியோக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள். வீடியோ எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் போட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸோட பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஓகே சார், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 13 பாய்